அனைவருக்கும் வணக்கம் டீச்சர்ஸ். தர்மபுரி ஸ்டார் ஜீனியஸ் அகாடமியிலிருந்து. பொதுவா இப்ப நம்ம நெறைய டீச்சர்ஸ்க்கு மெயில் போட்டிருக்கோம். ஒரு சில டீச்சரால அந்த மெயில் பார்க்க முடியல. அதேபோல பதிவு செய்த காணொளிகள ரெக்கார்ட் பண்ண கிளாஸஸையும் சில டீச்சர் பார்க்க முடியல அப்படின்னு சொல்லி தொடர்ந்து நமக்கு ஃபோன் பண்ண வண்ணமா இருக்கீங்க. ஸோ, அதனால அத எப்படி பார்க்கறது? அதேபோல நம்ம வெப்சைட்லயும் சில சேஞ்சஸ் எல்லாம் பண்ணியிருக்கோம். அத தெரிஞ்சுக்கிற விதமா இந்த காணொளிய பதிவு செய்றோம். ஸோ, இப்போ முதல்ல இங்கிருந்து நாங்க உங்களுக்கு மெசேஜ் போட்டோம். அதாவது மெயில் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஒரு வாய்ஸ் மெசேஜ் அனுப்பியிருக்கோம். அல்லது உங்களுக்கு அந்த மெயில் அனுப்பிட்டோம். நீங்க பே பண்ண எல்லா டீச்சர்ஸுக்குமே மெயில் அனுப்பியிருக்கோம் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஸோ, அப்ப நீங்க செய்ய வேண்டிய முதல் ஸ்டெப் என்ன அப்படின்னா, மெயில் அனுப்பிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டாவே, நீங்க செய்ய வேண்டியது முதல்ல நீங்க எங்களுக்கு குடுத்த மெயில் ஐடிய ஓப்பன் பண்ணி பாருங்க. ஸோ, இப்ப நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். மெயில ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. Gmail குடுத்திருந்தேன். Gmailல ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ, அந்த Gmailல உங்க மொபைல்ல பாருங்க, டைரக்ட்டா இங்க பாருங்க கன்ஃபார்ம் ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லி ஒரு மெயில் வந்திருக்கும். ஸ்டார் ஜீனியஸ் அகாடமிலருந்து கன்ஃபார்ம் ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு ஒரு மெயில் வந்திருக்கும். ஸோ, நீங்க மெயில் போட்டுட்டோம் அப்படின்னு சொல்லும்போதே பாருங்க, அந்த அந்த டேட்லயே இருக்கும். நாங்க மெயில் போட்டா தான் அங்க போட்டாச்சு அப்படின்னு தகவல் குடுக்குறோம். ஸோ, அந்த டேட்ல கண்டிப்பா அங்க மெயில் வந்திருக்கும். சப்போஸ் அந்த மெயில் வரல அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டியது இங்க பாருங்க இன்பாக்ஸஸ் அப்படின்னு இருக்கு. இன்பாக்ஸ்ன்னு இருக்கு. மொபைல்ல நீங்க பார்த்தீங்கன்னா, உங்க Gmailல ஓப்பன் பண்ணீங்கன்னா, ஆல் இன்பாக்ஸ் அப்படின்னு ஒண்ணு காட்டும். அல்லது பிரைமரி அக்கவுண்ட் அப்படின்னு இருக்கலாம். பிரைமரில இருக்கலாம். ஸோ இப்படி ஒன் பை ஒன்னா ஒரு ஐகானா பாருங்க. டைரக்ட்டா இங்க தெரிஞ்சாவே கன்ஃபார்ம் ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் தெரிஞ்சா பிரச்சனை இல்ல. அப்படி இல்ல அப்படின்னா, இங்க இருக்கிற எல்லா ஐகான்லயுமே இந்த சைடுல இருக்கக்கூடிய எல்லா ஐகான்லயுமே நீங்க எதுல இருக்குன்னு பார்த்துருங்க. ஸ்பாம்ல இருக்கலாம், டிராஃப்ட் இந்த மாரி ஒவ்வொரு ஐகானுமே செக் பண்ணி பார்த்துருங்க. ஸோ அப்படி பார்த்துட்டு, அப்படியும் வரல அப்படின்னா கால் பண்ணுங்க. ஒருவேள அல்லது நீங்க எங்களுக்கு குடுத்த மெயில் ஐடி தப்பா இருக்கலாம். ஸோ அப்படி தப்பா இருக்கவங்க என்ன பண்ணுங்க, அப்படியே ரைட் சைடு போங்க. இங்க ஒரு இமேஜ் இருக்கு பாருங்க. இங்க இமேஜ் இருக்கலாம். அல்லது நீங்க குடுத்த மெயில் ஐடியோட முதல் லெட்டர் இருக்கலாம். ரைட்டுங்களா? உங்க ஃபோட்டோ வச்சவங்களுக்கு ஃபோட்டோ இருக்கும். ஃபோட்டோ வைக்காதவங்களுக்கு உங்க மெயில் ஐடியோட முதல் லெட்டர் தெரியும். இப்போ srinivasan@gmail.comனா இந்த இடத்துல எஸ் அப்படின்னு போட்டிருப்பாங்க. ஸோ அத கிளிக் பண்ணாவே அந்த இடத்துல உங்களோட மெயில் என்ன அப்படிங்கிறது இப்படி நான் இப்ப கிளிக் பண்ணியிருக்கேன் பாருங்க. cmunish03@gmail.com அப்படின்னு இருக்கு. அதுவும் நீங்க எங்களுக்கு அனுப்புனதும் சரியா இருக்கா? இங்க உங்களோட மெயில் இருக்கும். அப்ப இத நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எங்களுக்கு அனுப்பி விட்டீங்கன்னா, ஃபர்தரா அடுத்து உங்களுக்கு மெயில் வர்றதுக்கான முயற்சியை மேற்கொள்ளலாம். இது பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2 என்ன அப்படின்னா, இப்ப அந்த கன்ஃபார்ம் ஸ்டூடண்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு வந்திருக்கு பாருங்க. அந்த மெயில ஓப்பன் பண்றோம். ஓப்பன் பண்ண உடனே இங்க பாருங்க உங்களுடைய யூசர் நேம் அப்படிங்கிறது நீங்க எங்களுக்கு குடுத்த மெயில் ஐடி. பாஸ்வேர்ட் அப்படிங்கிறது இங்க இருக்கு பாருங்க. அந்த மாரி ஒரு பாஸ்வேர்ட் குடுத்துருக்காங்க. ஸோ இந்த பாஸ்வேர்ட வச்சு தான் நீங்க எல்லா கிளாஸஸையும் பார்க்க போறீங்க. அதுக்கப்புறம் இங்கே லாகின் கிளிக் அப்படின்னு ஒண்ணு குடுத்துருக்காங்க. லாகின் குடுத்தா அந்த லிங்க் ஒண்ணு குடுத்துருக்காங்க. கிளிக் ஹியர்ன்னு இருக்கு. ஸோ இப்போ செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, இங்கேயே கிளிக் பண்ணி நீங்க இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அந்த கிளிக் ஹியர்ன்னு குடுத்தீங்கன்னா. ஆல்ரெடி இங்க ஒரு admin@aptusன்னு இருக்குங்க. இதெல்லாம் டெலீட் பண்ணிறணும். இங்க மேனுவலா என்ன இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணிறணும். பாஸ்வேர்டும் என்ன இருக்கோ அதெல்லாம் டெலீட் பண்ணிட்டு தான் ஃப்ரெஷ்ஷா போடணும். ரைட்டுங்களா? இப்ப என்ன சார் இங்க யூசர் நேம் போடணும்னா, நீங்க எங்களுக்கு குடுத்த மெயில் ஐடிய போடணும். பாஸ்வேர்டுங்கிறது அங்க நீங்க காப்பி பண்ணத இங்க பேஸ்ட் பண்ணணும். நான் மறுபடியும் அந்த இடத்துக்கே போறேன் பாருங்க. மறுபடியும் பழைய பொசிஷனுக்கே போறேன். அத அப்படியே பாருங்க. அந்த மெயிலுக்கே மறுபடியும் உள்ள என்டர் ஆகுறேன். ஸோ அந்த மெயில்ல பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த இடத்துல யூசர் நேம் இருக்கு, பாஸ்வேர்ட் இருக்கு. இந்த பாஸ்வேர்டு கரெக்ட்டா மிஸ் ஆச்சுன்னா மறுபடியும் எடுக்க முடியாதுங்க. நீங்க தான் சேவ் பண்ணி வச்சுக்கணும். இந்த பாஸ்வேர்ட ஒரு நோட்ல எழுதி வச்சுக்கோங்க. அல்லது இந்த பேஜ ஒரு ஸ்கிரீன்ஷாட் போட்டு வச்சுக்கோங்க. பாஸ்வேர்ட காப்பி பண்ணணுங்க. நெறைய பேரால காப்பி பண்ண முடியல. ஏன்னாங்க ஸ்மால் லெட்டர், கேப் லெட்டர்லாம் கலந்து வருது. இது மேனுவலா ஜெனரேட் ஆயி வருது. அதனால இத நீங்க உங்க விரல லைட்டா இந்த இடத்துல வச்சு, இந்த ஐல ஆரம்பிச்சு 3 வரைக்கும் இத செலக்ட் பண்ணணும். விரல வச்சு அழுத்தி புடிச்சு இப்படி இழுத்தீங்கனாவே இப்படி செலக்ட் ஆயிடும். இந்த மாரி ப்ளூவா மாறிடும். ப்ளூவா மாறுனதுக்கு அப்புறம், அங்கேயே காப்பின்னு ஒரு சிம்பல் வரும். அத ஸ் நீங்க செலக்ட் பண்ணி காப்பி பண்ணிக்கலாம். அப்படி இல்லன்னா, இத எழுதி வச்சு இங்க எப்படி இருக்கோ அப்படியே எழுதி வச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் நீங்க இந்த கிளிக் ஹியர் அப்படின்னு இருக்கு பாருங்க. அத கிளிக் பண்ணி இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இப்ப இந்த பேஜ்ல அந்த ஏற்கனவே இருக்கிற admin@aptus டெலீட் பண்ணிட்டு, நீங்க எங்களுக்கு குடுத்த மெயில போடப் போறீங்க. அப்ப நான் மெயில் போடுறேன் பாருங்க. நான் அங்க cmunish@03gmail.com அப்படிங்கிறத போடுறேன். cmunish03@gmail.com
இந்த மெயில போட்ட உடனே அடுத்தது பாஸ்வேர்டுக்கு வரணும். பாஸ்வேர்டுங்கிறது ஆல்ரெடி அங்க டாட் டாட்டா இருக்கும். அதையும் டெலீட் பண்ணிடுங்க. டெலீட் பண்ணிட்டு, இப்ப நீங்க எழுதி வச்சீங்க இல்லையா? அல்லது காப்பி பண்ணீங்க இல்லையா? அத பேஸ்ட் பண்ணணும். இப்ப நான் இங்க அத பேஸ்ட் பண்றேன். பேஸ்ட் பண்ண உடனே இந்த ரிமெம்பர் மீ அத குடுக்கணும். இந்த இடத்துல ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்க. ஒவ்வொரு முறையும் நீங்க போயிட்டு இந்த மாரி தான் வரணுமா? அப்படிங்கிறதுலருந்து ஈஸியான வழி என்ன அப்படின்னா, சைன் இன் அப்படின்னு குடுத்த உடனே, இன்னொரு பாப்பப் பாக்ஸ் ஒண்ணு ஓப்பன் ஆகும். அந்த பாக்ஸ்ல சேவ் அப்படின்னு ஒரு பட்டன் வரும். அத குடுத்துட்டீங்கன்னா ரொம்ப சுலபங்க. பாருங்க இப்படி நான் சைன் இன் குடுத்த உடனே, இங்க பாரு சேவ் வருது. டக்குன்னு சேவ் குடுத்துருங்க. இந்த சேவ குடுத்துட்டீங்க அப்படின்னா, ஒவ்வொரு முறையும் நீங்க ஐடி பாஸ்வேர்டு போடணும்னு அவசியம் இல்ல. டக்குன்னு ஓப்பன் பண்ண உடனே நீங்க நேரடியா வீடியோ பார்க்க ஆரம்பிச்சிடலாம். கிளாஸ் பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஸோ, அப்ப நீங்க சைன் இன் குடுக்குறீங்க. குடுத்த உடனே சேவ் வரும். சேவ் குடுத்தீங்கன்னா, ஒரு முறையும் இந்த தொந்தரவு இருக்காது. இப்ப பார்த்தீங்கன்னா, இந்த மாரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகுதுங்க. டேஷ் போர்ட் கோர்ஸ் வீடியோ அப்படின்னு ஓப்பன் ஆகும். சிலருக்கு ஒரு ஆரோ மார்க் இங்க தெரியும். இந்த இடத்துல நான் இப்போ மவுஸ் காட்டுற இடத்துல ரைட் சைடு போற மாரி ஒரு ஏரோ மார்க் தெரியும். மொபைல்ல பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ அந்த ஏரோ மார்க்க நீங்க இங்க தெரியுது பாருங்க. இங்க ஒரு ஏரோ மார்க் இருக்கு பாருங்க. இந்த மாரி பேஜ்ல ஏரோ மார்க் தெரியும். டக்குன்னு இந்த ஏரோ மார்க்க தான் அடுத்து கிளிக் பண்ணும். மெயிலுக்குள்ள வந்துட்டு இதெல்லாம் போட்டு முடிச்ச உடனே இந்த பேஜ் தான் நெறைய டீச்சர்ஸ்க்கு ஓப்பன் ஆகும். இங்க கிளிக் ஹியர் குடுத்துறாதீங்க. கிளிக் ஹியர் குடுத்தீங்கன்னா மறுபடியும் அதே பேஜுக்கு போகும். நான் குடுத்து பார்க்குறேன் பாருங்க. கிளிக் ஹியர் குடுத்தீங்கன்னா மறுபடியும் இந்த லாகின் பேஜுக்கு தான் வரும். இப்ப இங்க லாகின் குடுத்து நீங்க உள்ள வரணும். மறுபடியும் அதே இடத்துக்கு வந்து நிக்கும். ஸோ அதனால இந்த ஆரோ மார்க்க தான் மெயினுங்க. ஆரோ மார்க்க டச் பண்ணுங்க. கோர்ஸ் வீடியோஸ் அப்படின்னு வரும். ஆரோ மார்க்க டச் பண்ண உடனே கோர்ஸ் வீடியோஸ்ன்னு வரும். இப்ப இந்த கோர்ஸ் வீடியோவ கிளிக் பண்றோம். முதல் டைம் போடுறதுனால இது 2 முறை வருங்க. ஃபர்ஸ்ட் டைம் நீங்க உள்ள வரவங்களுக்கு மட்டும் 2 டைம் போடணும். அதுக்கப்புறம் ஒரே டைம்ல வந்துரும். பாருங்க ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் 2 டைம்ஸ் வந்துருச்சுங்களா? மறுபடியும் பாருங்க. ஆரோ மார்க்க டச் பண்றோம். கோர்ஸ் வீடியோக்குள்ள போறோம். இப்ப இங்க இந்த மாரி ஒரு இது காட்டுங்க. இந்த இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். இந்த பேஜ்ல பாருங்க கோர்ஸ் அப்படின்னு இருக்கு. மொத்தம் இங்க நம்ம இந்த கோர்ஸ்ல போயிட்டு நீங்க இத செலக்ட் பண்ணீங்கன்னா, நீங்க எந்த பேட்ச்ல இருக்கீங்கன்னு தெரியும். ஸோ ஒட்டுமொத்தமா அந்த 12 பேட்ச்ல ஃபார் எக்ஸாம்பிளுக்கு சைக்காலஜி பேட்ச் 2 அப்படிங்கிறவங்க இந்த சைக்காலஜி பேட்ச் 2வ செலக்ட் பண்ணிக்காங்க. அடுத்தது செலக்ட்ன்னு இருக்கு பாருங்க. இங்க செலக்ட் பண்ணீங்கன்னா, இதுவரைக்கும் நம்ம அப்லோட் பண்ண எல்லா கிளாஸஸ் வீடியோவும் இருக்குங்க. நான் ஏற்கனவே சொன்னேன். பேட்ச் 2ல நம்ம ஆரம்பிச்சு 3, 4 யூனிட் நடத்திட்டு இருக்கும்போது தான் சிலபஸ் சேஞ்ச் ஆயிருக்கு. பாருங்க இந்த இடம் பார்த்தீங்கன்னா, யூனிட் 1 பழைய சிலபஸ் இதுங்க. பழைய பேட்டர்ன்ல இருக்கக்கூடிய ப்ரீ பிரைமரி எஜுகேஷன்ல முதல் வீடியோ பார்ட் 1, பார்ட் 2, பார்ட் 3, 4, 5, 6, 7, 8 அப்படியே போயிட்டு 11 கிளாஸ் இருக்கு அதுல. பழைய சிலபஸ்ல 11 கிளாஸ் இருக்கு. இந்த 11 கிளாஸுமே இப்பவும் நமக்கு புதிய சிலபஸ்லயும் இருக்கு. யூனிட் 1லயே இருக்கு. அதுக்கப்புறமா யூனிட் 8ல இருக்கிற வீடியோ நமக்கு அப்படியே வருதுங்க. ஸோ இப்போ எல்லா டீச்சர்ஸுமே இந்த 11 வீடியோவுமே நம்ம பார்த்தாகணும் யூனிட் 1க்கு. யூனிட் 2 அப்புறம் பேசிக்கலாம். இப்போ அடுத்து நம்ம அதான் ஸ்டார்ட் பண்ண போறோம். இப்போ நியூ சிலபஸ் வந்த உடனே டீச்சர்ஸ்ங்க கடைசியா நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் பாருங்க. நியூ சிலபஸ்ல ஒரு 4 நாளா நம்ம கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அலகு 1 கல்வி ஒரு தொலைநோக்கு பார்வை பார்ட் 1 பார்ட் 2 ஸோ அப்படியே இது வந்துட்டே இருக்கு பாருங்க. கல்வி ஒரு தொலைநோக்கு பார்வை பார்ட் 1 அப்புறம் பார்ட் 2 மறுபடியும் பார்ட் 3 பார்ட் 4 அந்த 1 2 3 4 அப்படி ரீட் பண்ணிக்க இது ரெண்டும் சேம் தான் 2 முறை அதை நம்ம போட்டுக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ பார்ட் 1 பார்ட் 2 பார்ட் 3 பார்ட் 4 பார்ட் 5 பார்ட் 6 ஸோ இதை தொடர்ந்து நீங்க என்ன செய்யணும் அப்படின்னா இந்த எல்லா கிளாஸஸுமே பார்த்துடணும். நம்ம ஒவ்வொரு நாள் கிளாஸ் முடிக்க முடிக்க இந்த இடத்துல தான் லாஸ்ட்ல வந்து அது ஆட் ஆகும். நாளைக்கு நடத்தினா பார்ட் 7ன்னு வரும். அடுத்தது பார்ட் பகுதி 8ன்னு வரும். ஸோ இதை தான் பார்க்கணும். அப்போ நமக்கு முதல்ல இருக்கிற 11 கிளாஸு அதுக்கப்புறம் இங்க ஆரம்பிக்கிற கிளாஸ்ல இருந்து நமக்கு உண்டான சிலபஸ் இப்போ நீங்க தயாராகணும். இப்போ நீங்க எதை பார்க்கணுமோ அதை செலக்ட் பண்ணி கடைசி தாங்க இன்னைக்கு லாஸ்டா முடிச்ச கிளாஸ் இங்க இருக்கு. அதை செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அந்த பட்டனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும். இப்போ நீங்க என்ன செய்யலாம் அப்படின்னா அதாவது நீங்க எந்த வீடியோவை பார்க்கணும்னு செலக்ட் பண்றதுக்கு இந்த ஆப்ஷனுங்க. அப்போ இந்த நம்பருக்கு பின்னாடி ஒரு ப்ளஸ் குறி போட்டிருக்காங்க பாருங்க. இதோ சீரியல் நம்பர் பக்கத்துலேயே ஒரு ப்ளஸ்ங்கிற ஒரு சைன் இருக்கு. அந்த குறியை டச் பண்ணீங்கன்னா இந்த ஆக்ஷனுங்கிற யூடியூப் சிம்பிள் வரும். இதை ப்ளே பண்ணீங்கன்னா வீடியோ ப்ளே ஆகிடும். பாருங்க யூடியூப்குள்ளே போயிட்டு இந்த வீடியோ ப்ளே ஆகும். அப்ப நம்ம தமிழ் தகுதி தேர்வையும் கூட
இது எல்லாம் எல்லாமே அங்க மேல 150க்கும் நம்ம ஸோ மிகச்சிறந்த இதுதான் நிலையில வந்து இருக்கு. நமக்கு பொதுத்தேர்வுல வந்து உங்களுக்கு நேற்று எப்படிலாம் எடுத்தக்கூடிய ப்ராக்டிஸ் பண்ணல அப்படின்னா இது மூலியமாக தான் இப்ப ஸோ இது நம்ம நேற்று எடுத்த கிளாஸ் அது அப்படியே நீங்கள் இந்த மாதிரி ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ ப்ளே ஸ்பீடும் நமக்கு கொடுத்துருக்குறோம். இந்த இந்த பாருங்கள் செட்டிங்ஸ் இருக்கு பாருங்கள், இந்த செட்டிங்ஸை கிளிக் பண்ணி நீங்கள் ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். எவ்வளோ வேணுமோ அதுக்கு மாதிரி வச்சுக்கிட்டு இந்த கிளாஸை நீங்கள் வந்து கேட்க ஆரம்பிக்கலாம். இதாங்க இதில் இருக்கக்கூடிய எப்படி நாம் வந்து கிளாஸஸ் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்கு விளக்கம் இதில் தான் இப்படி தான் இருக்குது. ஒரு கிளாஸும் இப்படி தான் நீங்கள் போய் பார்க்கணும். ஸோ இது ஒன்று நினைவில் வச்சுக்காங்க. ஆமா மேடம். புதிய பாரதிய திட்டம் இப்ப எல்லா ஊர்லயும் இருக்குங்க. உங்க ஊர்ல கூட கேட்டு பாருங்க. யாராவது ஊர்ல அந்த தொடக்கப்பள்ளி ஆசிரியர்கள் கேட்டா தெரியும். இதெல்லாம் இந்த ஒரு ஸ்கூலுக்கு இவ்வளவு டார்கெட் கொடுத்துருக்காங்க. முடிச்சு இந்த கல்வியாண்டு முடியும் போது கேரளா மாதிரி தமிழ்நாடு அறிவிச்சுவாங்க. அதுக்காக கடைசி ஸோ இப்படி அறிவிச்சுவாங்க. அது இது என்ன போல் நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கணும். அடுத்த வீடியோ பேக் வரணுன்னா உங்களுக்கு இங்கே பாருங்கள் பேக் சிம்பிள் இருக்குது. இதை பேக் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் பழைய பொசிஷனுக்கு வந்துடும். இப்போ நீங்கள் ஒரு வீடியோவும் பார்த்துக்கலாம். ஒரு முறையும் இங்கே போய் செலக்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே என்ன பார்க்கணுன்னு இப்படி செட் பண்ணாலும் சரிங்க. அப்படிலாம் நீங்கள் பார்த்த உடனே எல்லாமே இங்கே இருக்கு பாருங்க. லைனாக 10 வீடியோ காட்டுதுங்க. 10 தான் இருக்குது அப்படின்னா மேலே பாருங்கள் இந்த ஷோ 10ன்னு இருக்கு பாருங்கள். இந்த இடத்துல நீங்கள் ஷோ ஹால் அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா எல்லா வீடியோஸுமே லைனாக வரும். நம்ம 60 வீடியோ பக்கம் சொன்னோம் இல்லையா, அது எல்லாமே 67 கிளாஸஸ் இது வரை இருக்குங்க. முதல் 11 கிளாஸ் பார்த்தீங்கன்னா முதல் யூனிட்டோட கிளாஸ் தான். யூனிட் 1 இந்த இடத்துல முடியுதுங்க. 11 சீரியல் நம்பரோட முடியுதுங்க ப்ரீ பிரைமரி. அதுக்கப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பார்ட் 2 அப்படியே ஆரம்பிக்குதுங்க செகண்ட் யூனிட்ல. ஸோ இப்போ நம்ம லாஸ்ட்டாக நியூ ஆடன்லாம் கடைசியில் இருக்குது பாருங்க, இங்கே ஆரம்பிக்குது 60வது சீரியல் நம்பர்லேருந்து 67 வரைக்கும் புது கண்டென்ட். அப்போ நீங்கள் இங்கே கூட இந்த ப்ளஸ் குறி மேலே டச் பண்ணால் போதும். இந்த ப்ளஸ் குறியை டச் பண்ணிவிட்டு ஆக்ஷன் பட்டனை கொடுத்தீங்களன்னா யூடியூபுக்கு போயிட்டு அந்த வீடியோ வந்து ப்ளே ஆகும். அல்லது இங்கே பாருங்கள் ப்ரீவியஸ் நெக்ஸ்ட்டுன்னு கொடுத்துருக்கோம். ஸோ இந்த கிளாஸ் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணியிருக்கிறது பார்ட் 7ங்க. அடுத்து பார்ட் 8 வேணும்னா அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பார்ட் 8, அப்படியே நெக்ஸ்ட் கொடுத்தீங்கன்னா பார்ட் அடுத்து பாருங்கள் வந்துருச்சு பாருங்கள், புது யூனிட்டோட முதல் கிளாஸ் வந்திருக்குங்க. ஸோ இப்படி இந்த கிளாஸஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துக்கலாம். இதுதான் இந்த கிளாஸை வந்து பதிவு செய்யப்பட்ட காணொளிகளை பார்க்கக்கூடிய விதம். இது முதல்ல நல்ல இந்த விஷயத்த ஒரு முறை இந்த வீடியோவை நல்ல ஒரு டைம் பார்த்துருங்க. இதில் ஆப்ரேட் பண்ண முடியாத பட்சத்துக்கு நீங்கள் தொடர்ந்து அதுக்கப்புறம் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ இதுதான் இந்த இடத்துல நம்ம பதிவு பண்ணி இந்த விஷயங்களை ஆசிரியர்களுக்கு தகவலை சொல்லணுன்றதுக்காக இந்த காணொலியை பதிவு செய்து அனுப்புகிறோம். ஸோ அனைவருக்கும் வாழ்த்துக்கள். தேங்க்யூ டீச்சர்ஸ்.